மச்சி புரட்டாசி மாதம் எப்படி நிற்கிறாரு பார்த்தீங்களா தைரியமா? த ஒர்ஸ்ட் பிஹேவியர். யாரு ஆக்சுவலாக இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா அந்த ஃபால்ஸுக்கு. மங்கள அருவி தானடா? மங்களம் அருவி. மங்களம் சார், அங்கே தான் போயிட்டுருக்கோம். காரே போகலாம் போல இருக்குது, இருந்தாலும் கார் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தா வயல்வெளி வச்சுருக்காங்க, அது மேலே போகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா போனால் அது மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் அது மேலே நடக்க வேணாம் அப்படின்றதுனால நம்ம இதோட இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அருவி பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு அருவி பக்கம் நடந்து போயிட்டுருக்கேன். அதான் அந்த மங்களமரி சொன்னேன் இல்லைங்களா, அது போய் செம்ம வியூங்க. இந்த இடத்துலலாம் ஒரு வீடு இருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே வந்தோமா சூப்பராக அப்படியே ஸ்டே பண்ணோமா போனோமா செம்ம லைஃபுங்க. இங்கே இருக்கிறதுலாம் மிஞ்சி போனால் 10 வீடு இருக்குது. இந்த 10 வீடு பார்த்திங்கன்னா செம்ம லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கங்க. நான் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்து வச்சவங்க. நான் என்ன கேட்குறேன், என்ன நடந்து வந்தால் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வெயில் வந்தோம் இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 படி கூட இறங்கிக்க மாட்டோம், அதுக்குள்ளே ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்வான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கிழவனெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்தோன்னு வைங்களேன், ஒரு எப்பயும் பார்க்க முடியாது. அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி இங்கே பாருங்க, அருவியே வந்துடுச்சு, அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கான் மச்சான். தாரிட்டேன் கராக் பார்த்துட்டு வந்துடுவோம், அதான் பெஸ்ட் ஐடியா. அதெல்லாம் மீட் பண்ணி கட் பண்ணி பீப்போ நத்திங் பீப்போட இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பர்வத. நானும் அந்த பக்கம் போக மாட்டேனே. ஒரு இடம் பக்கத்து போதுடா சாமி. என்ன மச்சான் அடிங்கடாங்க, அடிங்கடா. அடியே எத்தனை பேர் இருப்பாப்பா. மங்களரியா மங்களரி அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மங்கள் அருவியில் இருக்கோம். இந்த இடத்துக்கு ஏன் மங்கள் அருவி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பாருங்க, இந்த அருவியோட தண்ணி பாருங்க. இந்த அருவியோட தண்ணி பார்த்தீங்கன்னா மங்களாக இருக்குது, அதனால தான் இங்கே மங்கள் அருவின்னு பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்த சனியில் நம்ம குளிக்கலாமா வேணாமான்னு ஒன்றுன்னு தெரியலங்க. அந்த இழப்பு வந்து குளிக்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்வதி சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் பாருங்க, இது மேலே பட் குளிக்கலாமான்னு தெரியல, என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல. இவ்வளோ தூரம் வேறு வந்தாச்சு, 1 கிலோமீட்டர் கிட்டே நடந்தே வந்தேன். இங்கே வந்தோன்னா 1 கிலோமீட்டர் நடந்து வேறு வரணும். நடந்தே வந்தேன். அந்த சைடில் சூப்பராக இருக்குதுங்க, ஆனால் அவ்வளோ தூரம் போகணும், அதுலேருந்து நடக்கணும். நான் பார்த்தேன் சரி வேலை தவாது. இப்போதான் பீக்கலாமான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். பட் ஆனால் இப்போது குளிக்க வேணாம், கிளம்பலாம், வேறு நியூ ஃபால்ஸ் பார்க்கணாங்க. ஸோ அங்கே ட்ரை பண்ணுவோம், அவங்க என்ன பார்ப்போம், என்ன வீட்டுக்கு கிளம்புனாங்க. Few moments later. குளிக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு போயிட்டு அருவியை எட்டி பார்க்க வந்தேன். ஆமாம் லைட்டாக தண்ணி சாரல் மேலே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக சாரல் பட்டதுனால நினைக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஏன்னா தண்ணி பழங்களாக இருக்கு இல்லையா. எதுக்குடா இந்த மானங்கிட்ட குழப்பு? ஏன்டா நான் மானங்கட்ட பொழப்புன்னு தானே கேட்குறீங்க, என்ன பண்ணுறது, தண்ணியை பார்த்தானே கொஞ்சம் குளிக்கலாமேன்னு கொஞ்சம் திறந்து.
ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ஃபால்ஸ் போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. போகிற வழியில் நான் சேரை மிதிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியில் ஒரு பம்ப் ஒன்று இருந்தது. சரி காலை கழுவிக்கலாம், சேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், இந்த வினோத் பையன் என்ன பண்ணான், போயிட்டு பம்பை தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். பம்பில் தண்ணி அடிக்கும் போது நான் காலை கழுவிட்டே இருந்தேன். காலை கழுவிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து திடீர்னு ஏதோ ஒன்று வருது கிளம்பி பம்புக்குள்ளேருந்து. இவன் என்ன பண்ணுறான், டேய் ஏதோ வெளியே வருதுடா அப்படின்னா. என்னடா வெளியே வருதுன்னு பார்த்தா பாம்பு. கிட்ட இதை பாருங்க, இந்த ஹைட்டுக்கு என் கை ஹைட்டுக்கு ஒரு பெரிய பாம்பு பம்புக்குள்ளேருந்து வெளியே வருது. நான் அங்கே தான் கால் நீட்டிட்டு இருக்கேன். பம்புக்குள்ள பம்பாகி போயிடுச்சு. இதில் எனக்கு ஒரு நிமிஷம், டே என்னடா இப்போ இவ்வளோ பெரிய பாம்பு வெளியே வருது, மிஸ் ஆகிருந்தது. அவ்வளோதான், ஜஸ்ட்டு வந்தாச்சு. துறையூருக்கு நாளைக்கு காலைல தானே கோயிலுக்கு போகிறோன்ட்டு பிளானு. அதனால் துறையூர்லேயே நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் டெம்பிளுக்கு போயிட்டு அப்படியே சென்னை தான் ஸ்ட்ரைட்டாக. பாருங்க, இந்த பேர் வந்து லாட்ஜ் பேர் வெங்கடேஸ்வரா லாட்ஜு. இப்போ நம்ம ரூம் எடுத்துக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெங்கடேஸ்வரா இந்த லாட்ஜ் எங்கே இருக்குன்னா துறையூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. ஸோ இந்த துறையூரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஏன் இந்த துறையூர்னு பேர் வந்தது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஊரில் வந்து ஒரு 90s அந்த டைமில் ஒரு புதையல் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த புதையல் வந்து எல்லோரும் இந்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த புதையலை வந்து யாராலையுமே ஓப்பன் பண்ணவே முடியல. என்னடா அது கிடச்சிருக்கு, ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுது, புதையலை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாரையுமே லைனாக கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து யார் அந்த புதையலை அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த புதையில் இருக்கிற பாதியை கொடுத்துடும் அப்படின்னு சொன்னதுனால ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே லைனாக வந்து நின்று ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ண. ஸோ ஆனால் யாராலுமே ஓப்பன் பண்ண முடியல, அது வேறு விஷயம். ஆனால் அந்த லைனாக நிற்கி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த புதையில திறன்னு சொல்லி நாளடைவில் அந்த ஊர் பேர் வந்து துறையூர் அடங்கப்பா அப்படின்னு வந்துருச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை, அதனால தான் அந்த ஊர் பேர் துறையூர். ஆனால் உண்மைங்க, நம்புங்க, அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பாய். ஓகே, இதோட நாளைக்கு காலைல நம்ம கோவிலுக்கு போகும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். தூங்க போட பயங்கர டயர்டாக இருக்குங்க. ஐ ஃபீல் வெரி டயர்ட். குட் நைட்.